இத்தனை நாள் நான் ஏங்கி இருக்கேன். அப்பெல்லாம் நீங்க பண்ணல, இப்ப நீங்களே பண்றீங்க. ஆனா என்னால எடுக்க முடியல. ஐயோ ப்ளீஸ் லைனை கட் பண்ணுங்களேன். இந்த சித்திரவதை என்னால தாங்க முடியல. ப்ளீஸ். நீங்க நிஜமா கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஒருத்தருக்காக எல்லா சந்தோஷத்தையும் இழக்க நான் தயாரா இருக்கேன். அப்படிப்பட்ட உங்க மனசு நோக்குற மாதிரி நடந்து பண்ண மாட்டேன். நிச்சயமா மாட்டேன். கிறுக்கி கிறுக்கி இப்ப அதைதானடி பண்ணிட்டு இருக்க. என்னமோ அவர்தான் உன் உலகம், அவர்தான் உன் உயிர்னு பெருசா டயலாக் எல்லாம் பேசின. இப்ப ரெடி ஆச்சு உனக்கு? இப்படி போன் எடுக்காம அவரை வேதனைப்படுத்துறிய. அறிவு இருக்காடி உனக்கு? வேண்டாம், என் கண்ணு முன்னாடி நிக்காதே. போயிடு. நான் என்னடி தப்பு பண்ண? நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு அவருக்கு புரியும். என் உயிர் இல்லையா? கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. உங்களை என் வழிக்கு கொண்டு வர எனக்கு வேற வழி தெரியல. அது இப்படி எல்லாம் பைத்தியக்காரி மாதிரி. நீங்க இப்போ இப்போ துளசி விட்டுட்டு வரேன்னு சொல்லிடுங்க. நான் என்னோட கோவம், ஆவேசம் எல்லாத்தையும் விட்டுடுறேன். காலம் பூரா உங்களுக்கு நான் அடிமையா இருப்பேன். பிளீஸ்ங்க, நீங்க எனக்கு கிடைப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் உயிரோடய இருக்கேன். என்னை ஏமாத்திராதீங்க, என்னை ஏமாத்திராதீங்க, என்னை ஏமாத்திராதீங்க. என்னை ஏமாத்திராதீங்க. என்னடா சாரு இப்படி எல்லாம் பண்றாளேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நமக்கு கல்யாணம் ஆகும். அப்போ உங்க பொண்டாட்டியா இப்ப பண்ற தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்னா வாழறப்போ என்னோட காதல நான் 2 மடங்கா திருப்பி தருவேன். சத்தியமா, ப்ராமிஸ். அப்போ நீங்க என்னோட அன்புல உருகதான் போறீங்க. அது வரைக்கும் இந்த சாருவோட தொந்தரவை, வலிய கொஞ்சம் பொறுத்துக்கடா செல்லும். பிளீஸ்டா. பர்ச்சேஸ் போகணும்னு சொன்னியே, போலியா? ஆமா, இதோ கிளம்பிட்டே இருக்கேன். ரெடி ஆயிட்டு போக வேண்டியதான். நாளைக்கு நைட் ஃப்ளைட், அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சிரு. அப்புறம் அப்பாவோட மெடிசன்ஸ் எல்லாம் சென்னையில எங்க கிடைக்கும்னு கேட்டியா? இல்லனா சொல்லி இங்க இருந்து வாங்கிட்டு போயிடலாம். ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன், எல்லாம் அங்கேயே கிடைக்குதான். சரி. அப்புறம் நீ கூட ஷாப்பிங் வரலையா? வரதா இருந்தா சொல்லு, இங்க வந்ததுக்கு ஞாபகார்த்தமா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன். உங்க அப்பா குணமானது தான் எனக்கு பெரிய கிஃப்ட். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு. எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும். நீ என் கூட இருந்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 மினிட்ஸ்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். யோ, பாத்து ஓட்ட கூடாதயா? சாரி சார், நாய் குறுக்க போயிடுச்சு. யோ, ரோடுனா நாய் மனுஷங்க குறுக்க வரதான் செய்வாங்க. நீ பாத்து ஓட்ட வேண்டியது. எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க? பிரேக் போடாம வண்டி ஓட்ட முடியுமா? நீங்க தான் கவனமா பார்த்து வண்டியில உட்காந்துட்டு வரணும். ஏன் பேச மாட்டே? நீ அடிச்ச பிரேக் நேரத்துக்கு மூக்கே உடைஞ்சிருக்கும்.
உங்களெல்லாம் நம்பி கார்ல உட்காந்தா பரலோகம் அமுச்சு வச்சிருக்கீங்க போல இருக்குது. உங்களை யார் சொன்னது? பாதுகாப்பா ஆட்டோ இருக்கு, பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, அதுல போயிருக்கலாம்ல. ஏன் நடந்து கூட போங்க. யோ நான் நக்கலா கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உனக்குல யார லைசன்ஸ் கொடுத்தது? கண்ணு முன்னு தெரியாம காட்டா மாதிரி வண்டி ஓட்ட வேண்டியது கேட்டா நக்கல் வேற. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசு. முதல்ல நீ ஒழுங்கா வண்டி ஓட்ட கத்துக்கோ, அப்புறம் மரியாதை பத்தி பேசலாம். நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். போயா இறங்கியா கீழே. யோ நான் எதுக்கே இறங்கணும்? ஒழுங்கு மரியாதை வீட்டில் ட்ராப் பண்ணு. அதுக்கு வேற ஆள பாரு. உன்ன மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வண்டி வராது. இறங்க கீழே. ஏய் மரியாதை குறைவா பேசுன அடச்சி இறங்கடா கீழே. பாதி வழியில் இறக்கி விட்ட மீட்டர் சார்ஜ் 10 பைசா தர மாட்டேன். டே பிச்சை எடுத்தாலும் உன்ன மாதிரி மென்டல் இடலாம் காசு வாங்க மாட்டேன். போடா உன் பெட்டி எடுத்துட்டு போடா. ஆய முடியா பெருசா பேச வந்துட்டான். சரிதான் போடா. நான் போறேன், நீ பார்த்து போ. என்னால நம்பவே முடியல துளசி. தமிழை இப்படி எல்லாம் பண்றாரு. அவ்வளவு கோவத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாரா? ஏதோ கோவத்துல அவர் அப்படி பண்ணிட்டாரு. மத்தபடி அவர் தப்பானவர் இல்லடி. இதாண்டி உன்ன மாதிரி பொண்ணுங்களோட பிரச்சனை. கொலைய பண்ணாலும் பாசத்துல கொன்னுட்டாருன்னு சொல்ற பொம்பளை புத்தி. துக்கமோ சந்தோஷமோ கோவமோ வெறுப்போ எதுவா இருந்தாலும் வெளிப்படையா காட்டணும். உன் மேல கோவம்னா அவர் பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லிருக்கணும். இல்ல அந்த இடத்துலயே உன் மேல கோவத்தை காட்டியிருக்கணும். உள்ளுக்குள்ள கோவத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஜாலியா இருக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுட்டாரே. அப்ப தமிழ்ங்கிறவர் யாரு? எல்லாத்துலயும் பெருந்தன்மையா வெளிப்படையா இருக்கிறவரா? இல்ல இப்படி மனசுல வஞ்சத்தை வளர்க்கிற சராசரி ஆளா? புருஷன் முரடனா இருக்கலாம், முன்கோபியா இருக்கலாம். ஆனா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற முகமுடி ஆசாமியே இருக்க கூடாது. அப்படி இருந்தா சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அவர் ஆரம்பத்துல நல்லவரா தானே இருந்தாரு. என்ன நேரமோ தெரியல, அவர் குணம் மாறிடுச்சு. அது கூட என்னால தாண்டி. எல்லா தப்பையும் உன் மேலேயே போட்டுக்கோ. புருஷனோட பாவத்தை சுமக்கிற குப்பத்தொடி தானே பொண்டாட்டி. நீ என்ன சொன்னாலும் சரி, தமிழும் மத்த ஆம்பளைங்க மாதிரி பொண்டாட்டி அடிமையா நினைக்கிறவர் தான். அப்ப இதான் தமிழா? பயமா இருக்குடி. அவர் அந்த மாதிரி கிடையாது. என்னோட சுதந்திரத்துல அவர் என்னைக்குமே தலையிட்டது கிடையாது. அன்னைக்கு கூட உன் மேல கோவப்பட்டு நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு சாரி கேட்டாரா இல்லையா? நான் ஆம்பளை, பொண்டாட்டி எனக்கு அடங்கிதான் நடக்கணும்னு எப்பவுமே அவர் சொன்னதில்ல. வெளியில சொல்லல, ஆனா உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இப்படியே கல்யாண நாள் அதுமா உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. இல்ல தீபா, அவர் இப்படி நடந்துகிட்டதுக்கு காரணமே நான் தான். முட்டாள்தனமா என்னோட கோவத்தை நான் தான் சாருகிட்ட காட்டிட்டேன். ஏய், என்ன பேசுற நீ? சாரு அப்ப தப்பே பண்ணலையா? உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவளை திட்டி இருக்க மாட்டாங்க, வெட்டி இருப்பாங்க. உன் புருஷன் இல்ல, அந்த கடவுளே வந்து கேட்டாலும் நான் பண்ணது சரிதான்னு சொல்லு. சாருவை திட்டினது எனக்கும் சரின்னு தான் தோணுது. ஆனா நான் பேசின சூழ்நிலை தப்பா போயிடுச்சே, அதான் இப்ப பிரச்சனை. இல்லடி, அவ நல்ல மாதிரி நடிக்கிறா. செய்யற தப்பு வெளியே தெரியாதபடி தந்திரமா மறைக்கிறா. அதனாலதான் உன் புருஷன் உட்பட எல்லாரும் அவளை நல்லவன் நம்பிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த சாமர்த்தியம் போதல, நீ வெகுளி, வெளிப்படையா இருக்கிறவ. அதனாலதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி குற்றவாளியா நிக்கிற. தீபா, எல்லா பிரச்சனைக்கும் சாரு தான் காரணம்னு எனக்கு தெரியுது. ஆனா எப்படி அவருக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. சாருவோட யோகியத்தைய பாருங்கன்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆமா, ஆதாரத்தை காட்டிட்டா மட்டும் உன் புருஷன் நம்பிட்டு வர பாரு. பேசுற பாரு பேச்சு. சாருவுக்கு எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, என்ன நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கா. எனக்கு எதிர அவரை தூண்டி விட்டு என்ன வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. அவளால என் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. அவளோட போராட முடியாம தோத்து போயிடுவேன்னு பயமா இருக்கு தீபா.
ஏன் அழுவுற? என்ன தீபா, என் புருஷனை டார்ச்சர் பண்றான்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் மேடம் வர சொன்னாங்களா? ஐயோ இல்ல சார், நானே தான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் போய் சொல்ற? அவ கண்டிப்பா என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. நான் பெங்களூர் போய் வேலை பார்க்கறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றா. இனிமே அதை பத்தி கவலையே பட வேண்டாம்னு மேடத்துக்கிட்ட சொல்லு. ஏன்னா இந்த வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. சாரி, வெளியே போட நான் என்ன திருத்தி அனுப்பிச்சிட்டாங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களா? ஏய், இப்போதைக்கு நீ ஷாக் ஆகுற. தீபாக்கு இந்த விஷயம் புதுசு, அவ ஷாக் ஆகுறதுல நியாயம் இருக்கு. ஆனா நீ இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டவ தானே? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துச்சு. போய் கேக் வெட்டி கொண்டாடு. அழ வேண்டிய நானே சும்மா இருக்கேன், ஸ்திரீக்கு வேண்டிய நீயே அழுதுட்டு இருக்க. என்கிட்ட அனுதாபம் காட்டுறதுக்காகவா? உன்னோட நோக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. வேலை கிடைச்சி கடன் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப நான் கேசுக்கு பணத்தை கொடுத்தாகணும். தமிழ் திரும்பவும் கடைக்காரன் ஆயிட்டான். திரும்ப நான் போய்கிட்ட போய் நின்று ஆகணும், அடிமையில பார்த்தாகணும். நான் கை கட்டி அடிமையில பார்த்து அவமானப்படுறதானே உனக்கு சந்தோஷம். எப்படியோ அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னங்க பேசுறீங்க? புருஷன் அவமானப்படட்டும்னு எந்த பொண்டாட்டியாவது நினைப்பாளா? இப்ப கூட நீங்க பெங்களூர் கிளம்புனப்ப நான் வேண்டாம் தடுக்கலையே. குறுக்க விழுந்துதான் தடுக்கணும்னு அவசியமே இல்ல. என்ன பண்ணா என் வேலை போகணும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் சாருக்கு போன் பண்ணி திட்டி வேலைக்கு ஒல வச்சுட்டேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் தான். எனக்கு பிடிக்கலனாலும் நீ கம்பல் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பூய் கடைக்கு வேலைக்கு போனேன். ஆனா நீ எனக்கு பிடிச்சிருந்த வேலை கிடைச்சோம் அதுக்கு போக விடாம பண்ணிட்ட. உனக்காக நான் எல்லாமே விட்டு தரேன், எனக்காக நீ எதுவுமே விட்டு தரல. இல்லைங்க, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் எதை செய்யவும் தயாரா இருக்கேன். அது எல்லாத்தையுமே நல்லாவே செஞ்சுட்டிய. இங்க எல்லாமே உன் விருப்பப்படி தான் நடக்கணும். புருஷங்கார வாழ்ந்த என்ன, செத்த என்ன, வேலைக்கு போன என்ன, திரும்ப பிச்சைக்காரன வந்தா என்ன, அதை பத்தி உனக்கு கவலையே இல்ல. உனக்கு வேண்டியதெல்லாம் நடக்கணும். நீ இப்படி ஒரு சுயநலவாதியா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வேணாங்க, இப்படி என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. என் சித்தி எத்தனையோ நாள் என் மனசு நோகுற மாதிரி பேசியிருக்காங்க, அத கூட நான் தாங்கிட்டேன். ஆனா இப்ப நீங்க பேசுறதுனால தாங்க முடியலங்க. சார், உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது தப்புதான். ஆனா என் மனசுல பட்டதை நான் சொல்லிடுறேன். எங்க எல்லாரையும் விட துளசியை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி துளசி எதையும் சுயநலமா யோசிக்க மாட்டா. தீபா கொஞ்சம் நிறுத்துறியா? துளசி பத்தி எனக்கு தெரியும், அவ என் வைஃப். அவளை பத்தி என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு சாரு மேல வெறுப்பு. அந்த வெறுப்பு தான் இவன் மனசு மொத்தத்தையுமே விஷம் மாத்திருச்சு. என்னங்க சொல்றீங்க? சாருவுக்கு போன் பண்ணது தவிர வேற என்ன தப்பு பண்ண? ஏன் பேச மாட்டேன்? சாரு எனக்கு நல்லது பண்ணணும்னு எனக்காக வேலைக்கு ஏற்பாடு பண்ணா, அதை உன்னால பொறுத்துக்க முடியல. அவளுக்கு போன் பண்ணி அவன் மனசு நோக்க முடியும், அவளை சந்தேகப்பட்டு பேசிட்டேன். நம்மளால எதுக்கு பிரச்சனைன்னு அவளை என்ன வேலையை விட்டு நிறுத்த சொல்லிட்டா. இந்த விஷயம் கேசவ காருக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? யாரால பிரச்சனை, எதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. என் பொண்டாட்டி என்னையும் நீ கட்டி போற பொண்ணி சேர்த்து சந்தேகப்படுறா, இதா பிரச்சனை அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? ஒன்னால ஒரு கல்யாணமே நிக்கும். அதான் எதையுமே சொல்லாம வாயை பொத்திக்கிட்டு வந்துட்டேன். சாரிங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைச்சா நானே சாரு கிட்ட பேசுறேன். நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேளு, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்கிட்ட சாரு நம்பர் இல்ல, நீங்க கொடுங்க, நான் பேசுறேன். திட்டப்ப மட்டும் நம்பர் இருந்து கிடைச்சது, இப்ப மட்டும் நம்பர் இல்லையோ? சொல்லு, அன்னைக்கு திட்டுறப்போ உனக்கு எப்படி நம்பர் கிடைச்சது? யார் கொடுத்தாங்க? தெரியும்டி, உன்னால உன் ஈகோ விட்டு தர முடியல. அதான் நம்பர் இல்ல, போன் இல்லன்னு இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்கா. இல்ல, தப்பு பண்ணவ நீ, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறது நான். உனக்கு வேண்டியதை சாதிச்சுட்டல, போ சந்தோஷமா இரு. அழாத துளசி, இவ்ளோ கஷ்டத்துக்கு நடுவுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஆமாண்டி, தமிழ் பெங்களூர்ல இருந்திருந்தா சாரு அவ இஷ்டப்படி இவர் ஆட்டி வைப்பா. உன்னையும் இவரையும் பிரிக்கிறது அவளுக்கு ஈஸியா போயிருக்கும். ஆனா இவர் தான் திரும்ப வந்துட்டார்ல, அந்த விதத்துல சாரு உனக்கு நல்லதானே பண்ணிருக்கா. சாருவோட பிரச்சனையை விடு, இப்ப இவரே எனக்கு பிரச்சனை ஆயிட்டாரே. எப்படி பேசிட்டு போறாரு பாத்தியா?
இதெல்லாம் கேட்டு நான் எதுக்கடி உயிரோட ஏய், இருக்கணும்? என்ன பேசுற நீ? பின்ன என்ன? துளி கூட புரிஞ்சுக்காம கண்டுபிடி பேசிட்டு போறாரு. இப்ப நான் என்ன பேசுறது, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு புரியல. இங்க பாரு, இதெல்லாம் ஒரு மேட்ரா? உனக்கும் அவருக்குமான சண்டை இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். அப்புறம் என்ன, சாருவோட தொந்தரவு இல்லாம நீ நிம்மதியா இருக்கலாம். இல்லடி, சாருவ அப்படி தப்பா இடப்படாத. இவருக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. ஏதோ பிளானோட தான் இவரை பெங்களூருக்கு வர வச்சா. இப்ப அவளே இவரை திருப்பி அனுப்பியிருக்கான்னா பெருசா ஏதோ திட்ட வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும். உனக்கு என்ன பைத்தியமா? அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் தமிழ் பெங்களூருக்கு அனுப்ப போறியா? போறதும் போகாததும் அவரோட விருப்பம். ஆனா நான் அவகிட்ட பேசி ஆகணும். அப்பதான் அவ மனசுல என்ன திட்டம் போட்டிருக்கான்னு ஓரளவுக்கு அதை தெரிஞ்சுக்க முடியும். வேணாம் துளசி, எனக்கு என்னவோ இது சரி வரும்னு தோணல. இல்ல தீபா, இதுதான் சரியான முடிவு. நான் சாரு கிட்ட பேசதான் போறேன். தீபா, போகும்போது எனக்கு ரீசார்ஜ் பண்ணிடுறியா? ஐஎஸ்டி பேசுற அளவுக்கு எனக்கு பேலன்ஸ் இல்லடி, ப்ளீஸ். சரிடி. ஆமா, நீ எப்படி அவகிட்ட பேசுவ? அவ நம்பர் தான் உன்கிட்ட இல்லையே. சுதாக்கா வச்சிருக்காங்க. பொண்ணு மாதிரி அவங்க தான் கொடுத்தாங்க. என்னடி சொல்ற? சுதா அக்காவா? இது நீ அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நீ போய் சொல்லலன்னு புரிஞ்சிருப்பார்ல. இல்லடி, அவர்கிட்ட சொன்னா சுதாக்கா கிட்ட தேவையில்லாம சண்டை போடுவாரு. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்களுக்கு ஏண்டி பிரச்சனை? சரி, நீ மறக்காம ரீசார்ஜ் பண்ணிடு. நான் பணம் கொடுத்துடுறேன். அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் போய் ரீசார்ஜ் பண்ணிடுறேன். ம்.